வத்தலகுண்டு அருகே உள்ள மருதா நதி ஆற்றில் சுரங்கம் அமைத்து மணல் கொள்ளையர்கள் மணலை அள்ளி வருகின்றனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கீழ்கோவில்பட்டி ரெட்டியாப்பட்டி மருதா நதி ஆற்றில் தொடர் மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. கனரக இயந்திரங்கள் மூலம் ஏற்கனவே ஆற்றின் மணல் அள்ளப்பட்டு அப்பகுதி கடும் வறட்சியால் பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ஆற்றங்கரைகளை விட்டு வைக்காத மாட்டு வண்டி மணல் கொள்ளையர்கள் நாள்தோறும் கரைகளை குடைந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆற்றின் கரை பகுதியில் இருக்கும் மணலை திருடுவதற்காக கரையை குடைத்து பல மீட்டர் உள்ளே சுரங்கப்பாதை அமைத்து அங்கிருக்கும் மணலை அள்ளுகின்றனர். இதுபோன்று மணல் அள்ளியதில் 3 பேர் மணல் சரிந்து புதைந்து வெளியான சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. அதிகப்படியான மணல் அள்ளுவதால் விளைநிலங்களில் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. இதுபற்றி புகார் அளித்தும் பணம் பெற்றுக்கொண்டு காவல்துறையினரும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மணல் அள்ளுறாங்க. நாங்க பல முறை சொல்லியும் யாருங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே 3 பேர் இறந்திருக்காங்க. நிலத்தடி நீரே 1000 அடிக்கு மேல போயிருச்சு. இன்னும் தொடர்ச்சி மணல் அள்ளினாங்கன்னா உள்ள நாங்க ஊரோட வெளியே தவிர வேற வழி இல்ல. 2வது 100 அடிக்கு மேல ஒரு இடத்துல ஆரம்பிச்சாங்க. 100 அடிக்கு மேல பள்ளம் போட்டு நேரம் கொண்டு போயிடுறாங்க. நாளைக்கு மழை தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே போட்டு அமைக்கிறோம். விவசாயத்தை தான் பாதிக்கும், வேற எந்த இடத்தையும் பாதிக்காது. இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தீர்வு கொண்டு இந்த மணல் திருட்டையும் எங்க பொதுமக்களோட வாழ்வாதாரத்தை காக்குமாறு கேட்டு கிடைக்கும்.